தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மின்சாரத்துறையில் எல்லோருக்கும் இலவச மின்சாரம் கொடுப்பதை எதிர்த்து தமிழகத்தில் இருந்த தொடுக்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கிய கருத்தை சொல்லியிருக்கிறது. இலவசங்களை மக்களுக்கு வழங்குவதை விட அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி மாநிலத்தையும் நாட்டையும் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதைத்தான் அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டும். 1000 ரூபாய் மக்கள் கையில் கொடுத்து விட்டது, பல்லாயிரம் கோடிகள் கடனில் வைத்து இருப்பது என்பது மாநிலத்தின் முன்னேற்றமோ அல்லது தேசத்தின் முன்னேற்றமோ இல்லை. அது மிகப்பெரிய முட்டுக்கட்டை என்கிற கொட்டை வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இலவச அரசியல் விசஸ் பொருளாதார பொறுப்பு கட்சிகள் காதில் ஏறுமா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு டிவி சோமு, பத்திரிகையாளர், வணக்கம் சார், மற்றும் அரசியல் விமர்சகர் திரு செல்வம் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் சார். செல்வம் சார், இலவசங்கள் அப்படின்னு சொல்லலாம் அல்லது மக்களுக்கான உரிமை தொகை அப்படின்னு நிறைய வார்த்தைகளில் சொல்லலாம். எந்த வார்த்தைகளில் சொன்னாலும் அதை கொடுப்பதற்கு நிதி அரசுக்கு தேவை. கடனில் ஆல்ரெடி இருக்கும். இந்த நிலைமையில் இலவசங்கள் தேவையா அல்லது இலவசங்கள் தேவையற்ற வாக்குறுதி, வெறும் வாக்குக்காகவா அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? உரைகள் நிகழ்ச்சி நடத்துகிற தினமலர் நிறுவனத்திற்கு, அதை போலவே நெறியாளர் சகோதரருக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். இதுல முக்கியமா சார், இலவசங்கள் முழுமையா வேண்டாங்கிறது நம்ம நினைக்கல. ஆனா 1947 சுதந்திரம் பெற்ற பிறகு ஏறக்குறைய 79 ஆண்டுகள் ஆகுது. 79 ஆண்டுகள் ஆன பிறகு கூட இன்னும் கூட நாம் வெறும் 1000 ரூபாய் உரிமை தொகைக்கும் இலவச அரிசி கொடுக்க வேண்டிய அளவிற்கு இந்திய மக்களுடைய பொருளாதாரத்தை நாம வச்சிருக்கோங்கிறது ஒரு அவமானகரமான ஒண்ணுதான். ரெண்டாவது, இந்த வழக்கு இப்போ நம்ம இந்த தலைப்பை வைக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டிருக்குன்னா, தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு விவசாயி உச்ச நீதிமன்றத்தில் தொடுத்த வழக்குல தான் இந்த நீதிபதிகள், அதாவது மாண்புமை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அவர்களே சூரியகாந்த் அவர்களும், ஜோய் மால்யா பாட்சி, மிஷில் பாஞ்சோலிங்கிற 3 ஜட்ஜஸ் பெஞ்சு இதை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னா, நீங்க ஒரு திட்டத்தை திட்டமிடுகிற பொழுது ஓட்டை மையமாக, வாக்குச்சீட்டை மையமாக வைத்து, வாக்கை அறுவடை செய்வதை மையமாக வைத்து இது நடக்கிற காரணத்தினால இதை சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மின்சாரம், இலவச மின்சாரம்ங்கிறது எல்லாருக்கும் ஏன் கொடுக்குறீங்க? அந்த இலவச மின்சாரத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களை நீங்க அடையாளம் காண்றதுக்கு உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? நீங்க விவசாயத்துக்கு மின்சாரம் இலவசமா கொடுக்கீங்கன்னு சொன்னா 200 ஏக்கர் விவசாயம் பண்றவங்களுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தீங்கன்னா என்ன நியாயம்? 2 ஏக்கர் வைத்திருக்கிறவனா இலவச மின்சாரம் கொடுத்து அவரை ஊக்கப்படுத்தலாம். அந்த விவசாயியை ஊக்கப்படுத்தல தவறு இல்லை. நீங்க இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுலயே நமக்கு ஸ்லாப் இருக்கு. அதாவது மார்ஜினல் ஃபார்மர், ஸ்மால் ஃபார்மர், பிக் ஃபார்மர். அதாவது தொடக்க நிலையில் இருக்கிற மார்ஜினலா இருக்கிற ஃபார்மரு, ஸ்மால் ஃபார்மர் சிறிய விவசாயி, இன்னும் அதிகமான இடங்கள் வைத்திருக்கிற விவசாயின்னு வச்சிருக்கிறோம். நீங்க இந்த மார்ஜினல் ஃபார்மரை நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு இலவசம் கொடுத்தீங்கன்னா தப்பு கிடையாது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு, இப்ப நீங்க தமிழ்நாட்டுல அனைத்து பெண்களுக்கும் இலவச பஸ் பயணம், அனைத்து பெண்களுக்கும் இலவச பஸ் பயணம்னா என்ன அர்த்தம்? 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியராக இருக்கிற ஒரு பெண்ணும் அந்த பஸ்ல இலவசமா போறாங்க. அதுல யார் போகணும்? 10 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுக்க முடியாத, பயணச்சீட்டு பெற முடியாத ஏழை பெண்ணு போயிட்டா தப்பு இல்லை. ஆனா 1.5 லட்சம் ரூபாய்
சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியரும் அதுல இலவசமா போறாங்கன்னு சொன்னா இந்த அரசாங்கத்துடைய நிர்வாக தோல்வி, நிர்வாகத்திலுள்ள இருக்கிற தவறுங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. ரெண்டாவது, ரேஷன் கார்டுக்கு அனைத்து ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய், அனைத்து ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபான்னு என்ன அர்த்தம்? நீங்க தமிழ்நாட்டுல 2.25 லட்சம் 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கிறதாக கணக்கிடப்பட்டிருக்கு. அந்த 2.25 கோடி ரேஷன் கார்டுக்கும் நீங்க இலவசமா 5000 ரூபாய் கேட்டா உரிமை தொகைன்னு சொல்றீங்க. இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தனமானது. உரிமை தொகை நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறவங்க இந்த தேர்தல் நெருக்கமா இருக்கிறதுனால என்ன ஆகுது, கோடை காலத்துக்கான ரூபாய் 2000 சேர்த்து 3 மாத உரிமை 3 மாத தொகையும் அத கோடை காலத்துக்காக 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபான்னு கொடுக்குறீங்க. அப்போ 2.5 கோடி இது என்ன ரேஷன் கார்டுக்கும் குடிமை பொருள் அட்டை வைத்திருக்கிற 2.5 கோடி பேருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுவே என்னாச்சு, 11,500 கோடி ரூபாய் அந்த பணம் போயிருது. அப்ப நீங்க அந்த அரசாங்கத்திற்கு திட்டமிட தெரியல. தகுதி உள்ளவர்களுக்கு சொல்லுங்க, நியாயம் இருக்கு. அதுல தகுதி உள்ளவர்களை அடையாளம் காண்றதுக்கு இந்த அரசுக்கு சிரமம் இருக்கு. இப்ப இன்னொன்னு சொல்றேன், கடந்த சுதந்திரம் பெற்ற இதுவரை உள்ள காலம் 2021 ஆண்டு வரை 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது தமிழ்நாட்டுல. ஆனால் இன்னைக்கு என்ன, 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்திருக்கு. இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ஏறக்குறைய ஒரு 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருக்காங்க. கடனுக்கான வட்டி தொகை ஒவ்வொரு குடும்பத்தை சொல்லுங்க சார். உங்க கேள்வியை நான் அப்படியே சோமு சார்ட்ட வைக்க விரும்புறேன் சார். ஒரு இதோட முடிச்சிடுறேன். இதுல இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா, எல்லா மட்டத்திலும் ஊழல் மலிந்து கிடக்கிறது. இந்த ஊழல்ங்கிற புற்றுநோய் அகலாத வரைக்கும் இந்த சமூகத்துல இப்படிப்பட்ட அவலங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும். நீண்ட காலத்திற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இனிமேலாவது அரசியல் கட்சிகள் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும். கண்டிப்பா சார். சார் சோமு சார் ஒரு முக்கியமான விஷயத்தை செல்வம் சார் வைக்கிறாரு. ஏற்கனவே அரசு கடனில் மூழ்கி இருக்கிறது, வட்டி கட்டவே நம்மளால முடியலங்கிற நிலைமையில இன்னும் இலவசங்களை மக்களுக்கு கொடுக்க தேவை இருக்கா? நிஜமாவே அது மக்களின் நலனுக்காக கொடுக்கப்படுவதா அல்லது வெறும் ஓட்டு என்கிற கணக்கா? இப்ப உச்ச நீதிமன்றம் இப்ப சொல்லியிருக்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இது நாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்லல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள், மத்திய அரசு எல்லாத்துக்கும் தான் சொல்றோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி விஷயத்த யார் செய்தாலும் தவறுதான். ஆனா இதுல நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த உரிமை தொகைங்கிற பேர்ல பணம் கொடுத்தாங்க இல்லையா, இப்ப கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, அது உண்மையாகவே தேவையில்லாத ஒரு விஷயம். அது ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள், கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் பெண்கள், அப்புறம் பொதுவா ஆண் பெண் 2 பேரும் சேர்த்தீங்கன்னா முதியோர் பென்ஷன், பிள்ளைகள் இல்லாதவங்க, இப்படி பல தரப்புல பிரிச்சு ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு அந்த ஓட்டுக்காக செஞ்ச வேலைதான் அது. 1000 ரூபாயா இருக்கட்டும், 2000 ரூபாயா இருக்கட்டும், இந்த மாதிரி இது மக்கள் நீதிமன்றம் சொல்ற மாதிரி மக்கள் சோம்பேறி ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. நீதிமன்றம் அப்படிலாம் ஆக மாட்டாங்க. அந்த மனத்த ஆசை எல்லாருக்கும் இருக்கு. இதையும் வாங்கிக்குமா, இன்னும் கொஞ்சம் வேலை பார்ப்பான்னு வைங்க. ஆனா இது என்ன, நாட்டு பொருளாதாரத்துக்கு சோமு சார் சோமு சார் நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறப்ப மக்கள் சோம்பேறி ஆவாங்க அப்படின்னா இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். 5000 வரைக்கும் போயிருக்கு. அடுத்தது தமிழகத்துல தேர்தல் வருது. அடுத்தடுத்து எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, என்னெல்லாம் கொடுப்பாங்கன்னு சரியா தெரியலையே சார். உச்ச நீதிமன்றம் ஆமா அதை தாண்டி இன்னும் நிறைய வந்துடும் அப்படிங்கிற பட்சத்துல நடக்க தானே செய்யும் போல இருக்கே. எல்லாமே கொடுத்துருவாங்க போல இருக்கே. 5000 இல்ல 50,000 கொடுத்தாலும் நம்ம ஆட்களுக்கு எல்லாம் ஆசை குறையாது. அது ஒண்ணு. இன்னொன்னு, 5000 கொடுத்தாலும் 50,000 கொடுத்தாலும் அதை வைத்து வாக்கு அளிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இப்ப இல்ல. ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐயா மகராசம் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஓட்டு போட்டது ஒரு காலம். இப்ப என்னன்னா சோசியல் மீடியா சின்ன சின்ன கிராமங்கள் முதற்கொண்டு போயிருக்குது. ஒரு முதிய பெண்மணியா
சோமு சார், இதை பற்றி நீங்க ஏற்கனவே நம்ம தொலைக்காட்சியில் பேசியிருக்கீங்க, விவாதத்தில் பேசியிருக்கீங்க. எனக்கு இப்பொழுது இல்லை, எனக்கு அதுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி இருக்கு புரிதலுக்காக. இந்த இலவசங்களும் இலவச திட்டங்களும் ஓட்டு வாங்கி தராது அப்படின்னா ஏன் எல்லா அரசியல் கட்சிகளும் அரசுகளும் போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்களை மக்களுக்கு தருகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, அதற்கு பதில் தெரியாம நாம பேச முடியாது இல்லையா? ஒண்ணு இல்ல, சிம்பிளான விஷயம். ஊராமட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையேந்தான், கை காசா இருந்தா கொடுக்க மாட்டாங்க. இப்ப இது மக்கள் வரி பணம் தானே, நமக்கு என்ன போச்சு, கொடுத்துதான் பாப்போமே, வாய்ப்பு இருக்கிறப்ப ஓட்டு போடுறவங்க போடட்டும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் லாஜிக், இது ஒன்றும் பெருசா நம்ம வந்து அலட்டிக்க தேவையில்லை. இல்ல அதை தாண்டி இல்ல அதை தாண்டி வேற எதுவும் காரணங்கள் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இதுதான். அதாவது ரெண்டு விதத்துல. ஒண்ணு, நீதிமன்றமே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னன்னா, அவங்க தேவையானவர்களுக்கு கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம். அதாவது ஒட்டுமொத்தமா அதை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டோம். இங்க பல பேர் இலவசம் முழுக்க எடுக்கிறாங்கன்னு அப்படி அவங்க சொல்லல. சமூக நலத்திட்டம் தேவைதான், அது உரியவர்களுக்கு போகணும் அப்படிங்கறதுதான். இப்ப தமிழ்நாட்டையே நம்ம முன்னேற்பா எடுத்துக்கிட்டோம்னா, இங்க உரியவர்களுக்கு தேவையான சமூக நலத்திட்டங்கள் பல காலமா இருக்கு. அதெல்லாம் அவசியம்தான். அதை நம்ம வந்து தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துல சொல்ல போனா, இந்த நவீன காலத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் இல்லாத ஒரு மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்ப அது அவசியம்தான். அதே போல இலவச மின்சாரம்ங்கிற ஒரு விஷயத்துல ஒற்றை விளக்கு திட்டம்னு எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அது வந்து இந்தியாவிலே முதல்ல அதை அப்பதான் கொண்டு வந்தார். என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் எல்லாம் ஓசி பல்பு அப்படின்னு கிண்டல் பண்றவங்களா இருந்தாங்க, வசதி வாய்ப்பான ஆட்கள்லாம். ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, அந்த ஒற்றை விளக்கு திட்டம் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்து வந்த ஏழை எளிய மக்களுடைய எண்ணிக்கை உயர்கல்வியில அதிகமாச்சு. அதனால நம்ம கண்மூடிக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து இலவசம் கூடாதுங்கிறது வந்து ஒரு தட்டையான பார்வை, அது நமக்கு கூடாது. எது இப்ப உரிமை தொகைங்கிற பேர்ல கொடுக்கக்கூடிய பணம் தேவையில்லாத பணம், இதனால நாட்டு பொருளாதாரமும் சிக்கலாகும். இததான் சொன்ன அமர்த்தியா சென்னு சொல்லி இருக்கிறாரு. எல்லா பொருளாதார வல்லுநர்களும் இதை சொல்றாங்க. அதே நேரத்துல இப்ப இவரு நம்ம நண்பர் பேசியிருந்தாரு, சக நண்பர் ஒருத்தர், என்னன்னா அந்த பேருந்துல கட்டணம் இல்லா பயணம்ங்கிறத வந்து நானும் அவர் மாதிரிதான் எதிர்த்து பேசிட்டு இருந்தேன். அது எதுக்கு, அது கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும் கொடுங்களேன்ட்டு. அதுக்கப்புறம் அதை பத்தின விஷயங்கள்லாம் கொஞ்சம் தரவுகள்லாம் ஆராய்ந்து பார்த்தா ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னன்னா, இப்ப சமீபத்துல அந்த கருத்தை நான் மாத்திக்கிட்டேன். எனக்கு பல வருடங்கள் அந்த கருத்து தான் இருந்தது. முன்னேறிய நாடுகள்னு சொல்றோம்ல, வசதி வாய்ப்பான நாடுகள், அங்கேயே நகரங்கள்ல எல்லாத்திலயுமே இலவச பேருந்து நடத்துறாங்க. என்ன காரணம்னா, தனிப்பட்ட போக்குவரத்தை குறைக்கிறது. இதன் மூலமாக இந்த பெட்ரோல் டீசலுக்கான பயன்பாடை வந்து குறைச்சி அது இந்த அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்துறது. இது நார்வே முதற்கொண்டு பல நாடுகள்ல இருக்கு. இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து கடந்த பல வருடங்களே அதை வலியுறுத்திட்டு இருக்கு. நான் சமீபத்தில் தான் அவங்களுடைய அந்த பழைய அறிக்கையில நான் விடுபட்டதை படித்தேன். அப்புறம் அது புரிஞ்சிச்சு அந்த இது. அதே நேரத்துல இந்த 2000 ரூபாங்கிற மாதிரியான விஷயம், இது மாதிரியான ஒரு தேவையில்லாத விஷயங்களுக்கு பணத்தை கொண்டு போய் பல லட்சம் கோடி கொட்டுறதுங்கிறது நாட்டுடைய ஒரு முன்னேற்றத்தை வந்து தடுக்கிறதா அமையுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சார் செல்வம் சார், சொல்லுங்க சார். இப்ப இந்த விஷயத்துல தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தமிழக அரசிட்ட இருந்து என்ன மாதிரியான விளக்கங்களை கேட்டிருக்காங்க ஹைகோர்ட், நம்ம புரிஞ்சுக்கலாமா? அதான் வேற ஏதாவது நீங்க இலவசம் கொடுக்கறதுடைய நோக்கம் என்ன? அப்போ நீங்க பொருளாதார அறிக்கை கொடுங்க. அதாவது நீங்க புள்ளி விவரங்களை சொல்லுங்க. இன்னும் வந்து இலவசம் பெற வேண்டிய அளவிற்கு பொருளாதார நிலை எவ்வளவு மந்தமா இருக்கா, அது எத்தனை சதவீதம் பேர் இலவசம் பெற வேண்டிய அளவிற்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க, எவ்வளவு பேர் வறுமை கோட்டுக்கு மேல இருக்காங்க, அதெல்லாம் தன்னிறைவு அடைஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ அண்ணன் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் அண்ணன் சோமு அவர்கள் சொன்னாங்க, அந்த இலவச பஸ்னால அப்படி வந்துரும் இப்படி வந்துரும். நான் என்ன சொல்றேன், 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களும் இலவசமா போறாங்க சார். அதை நீங்க தெளிவு, அதாவது இலவசமா போறது இவ்வளவு குறிப்பிட்ட அளவு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இலவசம் கொடுங்க. அவர் சோமு சார், செல்வம் சார் ஒரு அவரோட ஒரு விளக்கத்தை மட்டும் அவர் சார்பா வச்சிடுறேன். அவர் வந்து சொல்ற விஷயங்கிறது வேற. எல்லாருக்கும் இலவச பயணம் என்பது பொது போக்குவரத்து எடுத்துட்டு வந்தா
அதன் மூலமாக பொல்யூஷன் குறையும், பொது போக்குவரத்து அதிகமாகும், டிராஃபிக் கம்மியாகும் அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? அதை தான் சோமு சார் முன்னாடி வைக்கிறாரு. ஒண்ணு கேளுங்க சார், போக்குவரத்து ஊழியர்களுக்கு அவர்களுடைய ஓய்வூதிய பலனை கொடுக்க முடியல. பஸ் ஒழுங்கா அந்த போக்குவரத்து பேருந்துகளை ஒழுங்கா பராமரிக்க முடியல. ஒரு பக்கத்துல டயர் கலந்துட்டு போகுது, ஒரு பக்கத்துல ஆக்சில் கலந்துட்டு போகுது, வண்டிகள் விபத்துக்கு உள்ளாகுது. இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தனியார் போக்குவரத்துகளை ஊக்கப்படுத்துறதுக்கு தான் இது பயன்படுமே தவிர இது எது பொல்யூஷன், அதாவது மாசு கட்டுப்பாட்டை உருவாக்கி விடும் என்று சொன்னால் இது தவறான புரிதல் அல்லது ஒரு மாய தோற்றம் தான். அதனால அது கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, மக்களை நீங்க அடையாளப்படுத்துங்க. தகுதியானவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையை பெறுவதற்கு தகுதியானவர்கள், அரசாங்கத்தினுடைய உதவி. செல்வம் சார், இந்த 1000 ரூபாய் முதல்ல கொடுத்தாங்க, சில பேருக்கு கொடுக்கல, சில பேருக்கு கொடுத்தாங்க. அப்ப இதே செல்வம் சாரு, உங்க கட்சியை சார்ந்தவர்களே, அது யார் நீங்க தகுதியானவர்கள் தகுதி இல்லாதவர்கள் முடிவு பண்ணுவீங்க அப்படின்னு பேசினவங்களே நீங்க தான். இப்ப எல்லாருக்கும் கொடுக்க போவ இப்ப தகுதியானவர்களை நியமிங்கிறீங்க. அப்ப எப்படி சார் அரசு செயல்படும் நினைக்கிறீங்க? அதைத்தான் சொல்ற. அதாவது அடிப்படையில என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் அண்ணன் சோமு சொன்ன மாதிரி இந்த திட்டமே தவறான திட்டம். அப்படி கொடுப்பதாக இருந்தால் முழுக்க அண்ணன் சொன்ன மாதிரி முதியோர்கள், வயது ஆதரவற்ற முதியோர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்ற விதவைகள், இப்படி நீங்க கிளாசிஃபை பண்ணுங்க சார், ஐடென்டிஃபை பண்ணுங்க, அவங்களுக்கு நீங்க கொடுங்க. நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன். இப்ப 100 நாள் வேலை திட்டம் 125 நாள் ஆயிருக்கு. ஆனா அந்த 100 நாள் வேலை திட்டம் பாத்தீங்கன்னா கிராமத்துல போனா வயிற்றெரிச்சலா இருக்கும். கரெக்டா 9 மணிக்கு போய் ஒரு நல்ல மரத்து நிழல்ல போய் உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு 1 மணி 2 மணிக்கு வீட்டுக்கு போயிருவாங்க. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஊழல். என்ன ஊழல்? அதை கண்காணிக்கிற கண்காணிப்பாளர் யாரு? பஞ்சாயத்து. ஒரு சின்னது அரசியல்வாதிகள் பல லட்சம் கோடி உட்கார்ந்து கொள்ளடிக்கிறார். அதெல்லாம் எளிய மக்களுக்கு ஒரு உழைப்பின் பேர்ல போற காசு தப்பு கிடையாது. அண்ணா ஒண்ணு கேளுங்க, நான் அதுக்கே சொல்லல, தயவு செய்து நான் அப்படி நான் அர்த்தப்படுத்தல. அதை விட இந்த வயதான முதியவர்கள் இருக்காங்க பாருங்க, ஆதரவற்றவர்கள், அவர்களை நீங்க அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு 1000க்கு 2000 கொடுங்க. அது தவறு நான் சொல்லல. அதே நேரத்துல இதை செல்வம் சார், ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. சோமு சார் முதல் ரவுண்ட்ல ஒரு விஷயத்த சொன்னாரு. உச்சநீதிமன்றம் சொல்லி இருப்பது தமிழக அரசுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மத்திய அரசுக்குன்னு. 100 நாளா இருந்தத 125 நாளா மாத்துனது யார் சார்? மத்திய அரசு. அதே நேரத்துல ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமா பண்ணாங்க. கேளுங்க, அதுலதான் நீங்க மத்திய அரசாங்கத்தை நான் பாராட்டுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, 60% மத்திய அரசாங்கம், 40% மாநில அரசாங்கம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை 100% மத்திய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருந்த நிதியை 60% ஆக்கி 40% மாநில அரசுக்கும் இதிலே பங்கு, மாநில அரசாங்கத்திற்கும் இதிலே சுமையை ஏற்படுத்துற என்ன ஆகும்னு கேட்டா, அந்த திட்டம் ஒழுங்கா செயல்படுத்தப்படும். ஏன்னு இப்ப எதுக்குன்னு கேட்டா, அந்த பஞ்சாயத்து யூனியன்ல இருக்கிற பஞ்சாயத்து செக்ரட்டரி, பிடிஓ, ஏபிடிஓ, இப்படி இந்த திட்டத்துல மிகப்பெரிய கொள்ளை சார். 365 ரூபான்னு சொன்னா 165 ரூபாய் கொள்ளையடிக்கப்படுது. கேட்டா வங்கி கணக்குல பணம் செலுத்துறாங்கன்னு சொல்றீங்க. அவன் வங்கி கணக்குல பணம் செலுத்தி அந்த வங்கியில இருந்து அவங்க பணத்தை எடுத்து முறையாக பிரிச்சு இவங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா, இந்த அதிகாரிகளுக்கு கொடுக்கலன்னு சொன்னா மறுபடியும் அந்த 100 நாள் வேலை திட்டத்துல அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே ஊழல் சார். இன்னைக்கு கூட நீங்க உயர் நீதிமன்றத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கு. மாண்புமிகு நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர் மேல டிவிஎஸ்சி வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லி. ஏன்னு கேளுங்க, இந்த ஒரு வழக்கை பதிவு செய்வதற்கு எவ்வளவு நாள்? 1 வருடமாக நீதிமன்றத்தில் போராடி பிரைமா பேசி கேஸ், அதாவது வழக்கு முகாந்திரம் இருக்கிறது, நீங்கள் உடனடியாக வழக்கு பதிவுங்க. அண்ணா நான் சொல்லி முடிச்சேன்.
இந்த ஒரு இல்ல நான் அதுக்கு இல்ல நீங்க அதாவது எதுக்காக சொல்றது கேட்டா சொன்ன விஷயத்துல சொல்லுங்க. சோமு சார் அவர் சொன்ன விஷயத்தை ஒட்டி நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்க விரும்புறேன். அவர் சொல்ல வர விஷயம் என்பது இந்த இலவச திட்டங்கள் என்பது ஊழலுக்காக அரசியல் கட்சிகளால் உற்பத்தி பண்ணப்படுவது, உருவாக்கப்படுவது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த நீதிமன்றம் இவங்க நீதிபதி சொன்னதுல அரசியல் ரீதியான விஷயங்களா இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதே போல வாக்கு வங்கிக்காக தான் பண்றாங்க, இது பொருளாதார ரீதியாக ஒரு பின்னடைவை சந்திக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உண்மைதான். அதுல எந்த வித இல்ல. இன்னொரு விஷயமும் நீதிமன்றம் தெளிவா சொன்னது என்னன்னா, செல்வம் சார் இன்னொரு விஷயத்துல ஆட் பண்ணிருக்காரு சார். இணைப்பு சரியா இல்லைங்கிற காரணத்தால அவர் சொன்னது கேட்கலன்னு நினைக்கிறேன். செல்வம் சார் இதுல ஒரு விஷயம் சொல்ல வராரு. இந்த இலவச திட்டங்கள் அப்படின்னு எல்லா கட்சிகளும் எடுத்துட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம், இதன் மூலமாக நிறைய ஊழல் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அதனால எடுத்துட்டு வராங்கன்றாரு. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல இல்லையா? அதுவும் ஒரு காரணம், கண்டிப்பா அதுவும் ஒரு காரணமா தான் இருக்கு. என்னன்னா வாக்கு வங்கி ஒரு காரணம்னா அதுல பணம் அடிக்கலாங்கிறது ஒரு காரணம் இருக்குல்ல, அது ஒண்ணு. அடுத்தது இன்னொரு விஷயம் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இலவசம் அதிகமா கொடுக்கறது தமிழ்நாடுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஒரு மாநிலத்துடைய ஜிஎஸ்டிபின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மாநிலத்துடைய மொத்த உற்பத்தி, உள்நாட்டு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உற்பத்தி, அதன்படி சதவிகித அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த இலவசங்கள் கொடுக்கறதுல முதல் இடத்துல இருக்கிறது பஞ்சாப், 2.7% அவங்க கொடுக்குறாங்க. அடுத்தது ஆந்திரா, அடுத்தது கர்நாடகா, அடுத்தது ராஜஸ்தான். தமிழ்நாடு 1.5% 5வது இடத்துல இருக்கு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மாயை என்னன்னா, இந்தியாவிலே அதிகம் பேர் தமிழ்நாட்டுலதான் மது அருந்துறான், இந்தியாவிலே அதிகம் இங்கதான் இலவசம். இப்படி பல விஷயங்கள் பல மாநிலத்துக்கு நம்ம போகவும் கிடையாது, தகவல் தெரிஞ்சுக்கிறதும் கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டை சொல்லிட வேண்டியதுங்கிறது அது ஒரு மனநோய் ஆயிடுச்சு. அண்ணா தயவு செய்து ஒண்ணு கேளுங்க பிளீஸ். அதாவது நீங்க உங்களை மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளர்கள் இதை நியாயப்படுத்த வேண்டாம். எங்க நடந்தாலும் தவறுதான், தமிழ்நாட்டில் நடப்பது தவறா இல்லையா? இல்ல உங்க புரிதல் தப்பு, நான் நியாயப்படுத்தல. இல்ல இது தமிழ்நாட்டுலதான் அதிகம் சொல்றது தப்பு தானே? இல்லைங்க, நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா ஒண்ணு கேளுங்க, மது ஆலைகள் யார் நடத்துறாங்க சார்? அரசியல்வாதிகள், ஆளுங்கட்சிக்கு சார்ந்தவர்கள் அல்லது ஆண்ட கட்சியை சார்ந்தவர்கள் தானே மது ஆலை நடத்துறாங்க. நான் என்ன எதுக்குன்னு கேட்டா, இவர்கள் நடத்துகிற உற்பத்தி செய்கிற சாராயத்தை, மதுவை இவர்களே விற்பனை செய்து அதை மக்களுக்கு இறுதி கேள்வி நான் சோமு சார்ட்ட வச்சிருக்கேன். சோமு சார், இப்ப இந்த இலவசங்களை நிறுத்துறது என்பது சாத்தியமா? குறிப்பா இந்த நேரத்துல எல்லாரும் தேர்தல் அறிக்கைகளை தயார் செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன மாதிரியான மாற்றங்கள் அரசியல் கட்சி கிட்ட பார்க்கலாம், இல்ல எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு நம்ம கடந்து போக வேண்டி இருக்குமா? இல்ல நிச்சயம் மாற்றம் வரணும், அததான் நம்ம வலியுறுத்தணும். இப்ப இந்த பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு இந்த திமுக ஆட்சி வந்தோடனே ஒரு குழு எல்லாம் போட்டாங்க, இந்த ஜெயரஞ்சன் குழு எல்லாம். அதெல்லாம் என்ன ஆட்சி என்ன கொடுத்தாங்கன்னா தெரியல. அத மாதிரி செல்வம் சார் அவர் பேசி முடிக்கிட்டோம், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த ரவுண்ட் என்ன செய்யணும்னா, எந்த கட்சியா இருக்கட்டும் அவங்க அக்கறையோட ஒரு தேர்தல் திட்டம் தயாரிக்கிறப்ப பொருளாதார நிபுணர்களை வச்சு இந்த திட்டம் மக்களுக்கு தேவை, இதுக்கான நிதி ஆதாரத்தை இப்படி பெருக்கலாம், இந்த 2 விஷயத்தையும் முடிவு பண்ணிட்டு செய்யணும். இல்லைன்னா மக்களை ஏமாத்துற மாதிரியான ஒரு விஷயமா தான் ஆகும். இந்த விஷயத்த தொடர்ந்து பாமக சொல்லிட்டு இருக்கு, அதை இங்க குறிப்பிட்டு ஆகணும். நிழல் பட்ஜெட் போடுறதையும் சரி, தேர்தல் அறிக்கையிலையும் சரி, என்னென்னா நாங்க கொடுப்போம், கொடுக்கறதுக்கு எப்படி நிதி ஆதாரத்தை பெருக்குவோம் அப்படின்ட்டு அத ஒவ்வொரு கட்சியும் செய்யணுங்கிற ஒரு விஷயம். அடுத்தது இந்த நீதிபதி சொல்றதை நம்ம ஏற்றுக்கிட்டால் கூட இந்த கருத்தை இலவசங்கிறது அதை தகுதி பார்த்து கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறது ஏத்துக்கலாமே தவிர, இன்னொரு விஷயத்துல இந்த குறிப்பிட்ட சட்டத்தை நம்ம எதிர்க்க வேண்டிய நிலைமையில் தான் இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு நிமிஷம். இந்த சட்டம் எந்த அளவுக்கு மின்சார செலவாகுதோ அதை உடனே ஈடுகட்டணும். ஒண்ணு.
அடுத்தது நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அந்த உடனே ஈடுகட்டணுங்கிறதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இப்ப ஒரு பேரிடர் காலம் வருது, இல்ல வேற ஒரு பிரச்சனையான ஒரு சூழல் வருதுன்னா அப்ப வந்து இந்த மாதிரி மின்சாரத்தை நீங்க வந்து மக்களுக்கு கொடுக்க முடியாது, இலவசமா கொடுக்க முடியாது, அட்வான்ஸா பணம் கட்டுங்குது. அதை தவிர இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் வந்து இந்த மின் கட்டணதுங்கிறதுலாம் அந்தந்த மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திட்ட இருந்தது. அத வந்து அந்த பவரை பிடிங்கிட்டு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு விஷயத்துக்கு இந்த சட்டம் கொண்டு போகுது. அதனால இந்த சட்டம் தப்பு. அதே நேரத்துல நீதிபதி சொன்ன விஷயத்துல தகுதி பார்த்து நீங்க வந்து இலவசம் கொடுங்கன்னு சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். கண்டிப்பா சார். சார் செல்வம் சார், உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அனைத்து அரசியல் கட்சிகளும் இலவசங்கள் குறித்த அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நடக்க வாய்ப்பு இருக்கா? இது இல்ல சாத்தியமா? இல்ல, காலங்கள் நிறைய மாற்றங்களை கொடுக்குது, மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டா, இந்த நீதிமன்றம் அல்லது ஆளுகிற அரசாங்கங்கள், மத்திய அரசாகட்டும் அல்லது மாநில அரசாகட்டும், தேர்தல் ஆணையம், இவங்கெல்லாம் கலந்து பேசி இனிமேல் இலவசங்கள் தகுதியான, அதாவது இன்னும் சொல்ல போனா வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு முன்னுரிமை கொடுக்கணும். படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கணும். பொருளாதார சீரழிவுக்கு இல்ல. ஒரே என்னோட சந்தேகத்தை கேட்டுறேன் சார். நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா ஏற்கனவே இந்த இலவசங்கள் அறிவிப்பை எதிர்த்து நீதிமன்றங்களுக்கு சென்றிருக்காங்க. ஆனா அப்ப நமக்கு கிடைச்ச தீர்ப்பு என்பது அப்படிதான், நம்ம எந்த தடையும் சொல்ல முடியாது. ஒரு அரசு தன் மக்களுக்கு என்ன செய்யணும் விருப்பப்படுதோ அதை சொல்லதான் முடியும். இந்த அறிவிப்புகளுக்கு எந்த தடையும் இல்லை ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அதை தாண்டி இப்ப இவங்க சொல்லி இருக்கிறத நம்ம எப்படியா புரிஞ்சுக்கலாம்? அதோட அவங்களோட கருத்தா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இதை இன்சிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல, ஒரு காலகட்டத்திற்கு பிறகு இப்போ அடுத்த தலைமுறை காலத்திலேயாவது இது கண்டிப்பாக இந்த இலவசங்களை எல்லா கட்சிகளுமே இலவசங்களை அறிவிக்காமல் போக வேண்டிய அளவுக்கு நெருக்கடி வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ 500 ரூபாய் 1000 ரூபாயை கொடுத்து ஒரு வாக்காளனுடைய வாக்கை 5 ஆண்டுகளுக்கு நாம் விலைக்கு வாங்கி விடலாம் என்கிற ஒரு தவறான நம்பிக்கை அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்கு பாருங்க. இதை மாத்துறதுக்கு அந்த விழிப்புணர்ச்சியும் மக்கள்கிட்ட ஏற்பட்டுக்கிட்டு வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவன் யார் வீட்டு பணத்தை கொடுக்கான்? நம்முடைய வரிப்பணத்தை தான் கொடுக்கான். அதனால வாங்கிக்கிட்டு யாருக்காவது ஓட்டு போடுவோம் நினைக்கிற மனநிலை வளர்ந்துகிட்டு இருக்கு. பணம் வாங்கினா கூட வாங்கினவங்களுக்கு தான் ஓட்டு போடணுங்கிற எண்ணம் இல்ல, அது மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்படி மாறுகிற பொழுது, மக்கள் மாறும் பொழுது ஜனநாயகம் என்பது சார், ஜனநாயகம் என்பதே மக்களை சார்ந்தது, மக்களை மையமாக வைத்தது. இன்னொன்னு, ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள், ஜனநாயகத்தினுடைய நீதிபதிகள் வாக்காளர் பெருமக்கள். அதனால ஜனநாயகம் ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுகிற பொழுது, ஜனநாயகத்தில் விழிப்புணர்ச்சி ஏற்படும் பொழுது நிச்சயமாக இந்த இலவசங்கள் ஒழிக்கப்படும். வறுமை, இன்னும் சொல்ல போனா கிராமப்புறத்துல அசிங்கமா இருக்கு சார். நாம இன்னும் 20 கிலோ அரிசி இலவசமா கொடுத்துதான் இந்த மக்களை அடிமைப்படுத்தி அடிமையாக வைக்க வேண்டியது இருக்கிறது. 500 ரூபாயை கொடுத்துதான் ஓட்டை வாங்க வேண்டி இருக்கு. இன்னும் ஓட்டு பிச்சை எடுக்க வேண்டிய நிலையில இந்த அரசியல் கட்சிகள் இருக்கிறது என்பது இந்திய ஜனநாயகத்திற்கு அவமானம் தான். அதை கொடுக்கிற கட்சி நிச்சயமாக தண்டிக்கப்படணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு சட்டமன்ற வேட்பாளர் 10 கோடி ரூபாய் இல்லைன்னா சட்டமன்ற வேட்பாளர் அடிக்க முடியாது. 50 கோடி ரூபாய் செலவு பண்ணலைன்னா ஜெயிக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலை மாறினால் மட்டும்தான் ஜனநாயகம் வலுப்படும், மக்களுக்கு நல்லதுக்கு நடக்கும். சோமு சார், உங்களுடைய கருத்து? ஒரே விஷயம் தான் சொல்ல விரும்புறேன். இப்ப வந்து இலவசங்கள்லாம் அது எப்படி கொடுக்கணும், என்ன மாதிரியான கருத்து தெரிவிக்கணும், உத்தரவு போடணுங்கிற அளவுக்குலாம் வந்து நம்ம நீதிபதிகள் வந்து மிக ஒரு சிறப்பா அறிவார்ந்த நீதிபதிகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு சின்ன தகவல் மட்டும் என்னன்னா, இது ஸ்காண்டினேவிய நாடுகள்னு சொல்றோம் இல்லையா, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தூய்மை பணியாளருக்கு சம்பளம் வந்து இந்திய மதிப்புல 3 லட்சம், உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு சம்பளம் வந்து இந்திய மதிப்புல 10 லட்சம். அதாவது தூய்மை பணியாளருக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கும் 3 மடங்கு வித்தியாசம் இருக்கு. இதுவே இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி
3.5 லட்சம் ரூபாய் வாங்குறாரு. தூய்மை பணியாளர்கள் வந்து 30,000 தான் வாங்குறாங்க. அரசு தூய்மை பணியாளர்கள். ஆனா தனியார்கிட்ட வந்து 15,000 தான் வாங்குறான். இது என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-30 இல்ல ஒரு நிமிஷம் 30 மடங்கு ஆகுது. நீங்க குறைக்கவும் நீதிபதிகள் வந்து இது ஒரு ஏற்பாடு பண்ணணும். அடுத்தது அந்த நாடுகள்ல நீதிபதிக்கு இலவச வீடு இலவச கார் எல்லாம் கிடையாது, இங்க இருக்கு. முதல்ல அவங்களும் அதை வந்து வேண்டான்னு ஒதுக்கணும். எங்களுக்கு வந்து இலவச வீடு வேணாம்ப்பா, இலவச காரு வேணாம், நாங்க சம்பளம் மட்டும் எங்களுக்கு கொடுங்க மரியாதையா, எங்களை பார்த்து மத்தவங்களும் வரட்டும் அப்படின்ட்டு. அதே போல இந்த அரசு ஊழியர்கள் தற்காலிக ஆசிரியர்களுக்கு விடுமுறை நல்ல சம்பளம் இல்லைன்னு இருந்தது, இப்பதான் மாத்தினாங்க. ஆனா இங்க கோடை விடுமுறைன்னு விட்டுரும். இங்க நிறைய வழக்கு தேங்கி இருக்கு. அதனால கோடை விடுமுறை வேண்டாம், ஒருவேளை 1 மாசம் விடுமுறைன்னா எங்களுக்கு அப்ப சம்பளம் வேண்டான்னு இந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்ற நீதிபதிகள் வந்து மற்றவங்களுக்கு முன்னோடியா இருக்கணும். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.